ஆரம்பத்துல நான் சொன்னது எதுவுமே அவங்களுக்கு புரியவே இல்லைங்க. இதனால தான் பின் புத்தின்னு சொல்றாங்களோ! உங்களுக்கு என்னோட பெண்கள் தின வாழ்த்துக்கள். பெண்கள் தின வாழ்த்து அப்படின்னு சொன்னா கேட்டா, ஆண்களே நண்பா சம்மந்தம் இல்ல. நீங்க அப்படியே கடந்து போயிறாதீங்க. நீங்களும் அல்லது முக்கியமாக நீங்க தான் இத முழுமையாக கேட்கணும். பார்த்திருப்பீங்க. நானும் டாக்டர் செஞ்சோம். அதிகமா இந்த கல்வி சார்ந்த வழிகாட்டுதலுக்கு உண்டான காணொளிகள் தான் எங்களோட சமூக ஊடகத்துல பகிர்ந்துகிட்டு இருப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தாங்க. ஏன்னா கல்வி சார்ந்த வழிகாட்டுதல் அப்படின்னா, இன்டராக்ஷன்ஸ் கேள்விகளுக்கு உண்டான விளக்கம் குடுக்கணும்ல. ஸோ அதுக்கு முக்காவாசி அங்கங்கள் வந்து டெலிகிராம் குரூப் வச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் ஜூம் செஷன்ஸ் 3, 4 மணி நேரங்கள் வச்சு 6 மணி நேரம்லாம் போயிருக்கு. ஓகே. ஸோ அதற்குண்டான வழிகாட்டுதல் வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அனுபவம் பெற்றவங்க, கலந்துக்கிட்டவங்களுக்கும் அந்த அனுபவம் வந்து முழுமையாக தெரியும். இதுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த பெண் புத்தி, பின் புத்திக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். கடந்த ஆண்டு 2024 யுபியூ கைடன்ஸ் அரசாங்க கல்லூரி, பல்கலைக்கழகங்களுக்கான வழிகாட்டுதல் அந்த செஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்தப்ப, ஒன் ஆஃப் த செஷன்ல வந்து ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பெண்மணி வந்து ஆக்சுவலி கை தூக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பதட்டமா இருந்துச்சு முதல்ல அவங்கள பார்க்கறதுக்கு. ஆனா நான் இந்த மாரி எதுவுமே வந்து பேசினதில்லன்னு தான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அண்ணான்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. நான் கலந்துக்கிட்டதே இல்ல. நீங்க சொல்ற நெறைய விஷயங்கள் எனக்கு புதுசா இருக்கு. புதுமையாக இருக்கு. கேள்விப்படாம இருக்கு. மெரிட் பாயிண்ட்ன்னு சொல்றீங்க. ஷரட் ஆஸ்க் ஷரட் ஹம்ன்னு சொல்றீங்க. சுசுனான் இப்படிதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதுசா இருக்கு. ஆனா அண்ணா நீங்க கத்துக் கொடுங்க. என் பிள்ளைங்களோட கல்வி எதிர்காலத்துக்காக நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பயணத்தை வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க எங்க கூட. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செஷன்லயும் கலந்துக்குவாங்க. சம்மந்தம் இல்லாத டாபிக்லாம் வந்து கலந்துக்குவாங்க, கேட்பாங்க. டெலிகிராம் குரூப்ல நார்மலா சொல்லுவோம் நாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது டைம் எடுத்து செக் பண்ணுங்க. நாங்க ஏதாவது நியூ அப்டேட் குடுத்துருக்கோமான்னு. ஸோ ஒரு நாளைக்கு 2 முறை அதெல்லாம் செக் பண்ணி இந்த வழிகாட்டுதல்ல இருந்து இப்ப அவங்களோட மகள் வந்து மெட்ரிகுலேஷன்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க நண்பா. அண்ட் இப்ப இந்த வருடம் நம்ம யூபி கைடன்ஸ் நடத்திட்டு இருக்கிறது இங்க பல பேர் பார்த்திருப்பீங்க. இதுல வந்து ஒரு செஷன்ல இப்ப சமீபத்துல அவங்க ஜாயின் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசி எல்லாம் கேள்விலாம் கேட்டு முடிச்சுட்டு அவங்க கை தூக்கி வந்தாங்க. "அண்ணா என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்டாங்க. சரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஆக்டிவா இருந்தாங்கல்ல, ஞாபகம் இருந்துச்சு. ஸோ என் மகள் வந்து இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன அப்பயே வந்து மெசேஜ்லாம் பண்ணி நன்றிலாம் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணா. ஆனா நான் இப்ப கலந்துக்கிறது எதுக்காக அப்படின்னா, என் பிள்ளைங்களுக்காக இல்ல. இப்ப நான் கலந்துக்கிறது நம்ம சமுதாயத்துல இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக. எனக்கு நீங்க குடுத்த இந்த ஒரு விஷயம் எல்லாமே இப்ப எனக்கு நெறைய தெளிவு இருக்கு. அது என் பிள்ளைங்க கிட்ட மட்டும் நான் வச்சுக்க மாட்டேன். இப்ப நான் எல்லாத்துக்கிட்டயும் போய் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட செஷன் வந்து நான் அவங்கள மட்டும் ஜாயின் பண்றது மட்டும் இல்லாம, நானும் அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, சமுதாய உருமாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து, நம்ம எல்லாத்தோடைய கடமையான ஒரு விஷயம் அப்படின்னு நானும் கையில எடுத்துக்கிட்டேன் அண்ணா அப்படின்னாங்க. பின்புத்திங்க. அதாவது இந்த பின்புத்திக்கு எப்படிலாமோ டிரான்ஸ்லேஷன் வந்து குடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான். பெண்களுக்கு இந்த ஒரு இயல்பான ஒரு குணம் அல்லது ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பின்னால நடக்க போற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே தயாராகுற அந்த ஒரு ஒரு விஷயம். ஸோ இந்த பெண்மணி போல பின்னால அவங்க பிள்ளைங்களுக்காக அவங்க முன்னாடியே வந்து கத்துக்கிட்டு தயாராகுன ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இவங்க சமுதாய பிள்ளைக எல்லாத்துக்குமே அத தயாராகுன அந்த ஒரு அன்பு, இந்த ஒரு பின்னால நடக்க போற விஷயத்த முன்னாலே தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஆற்றல் மட்டும் இல்ல. சமுதாயத்தின் பால் மற்ற பிள்ளைகளையும் தான் பிள்ளைகளாக நினைக்கிற அந்த தாய் குணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சகோதரிக்கு மட்டும் இல்ல, பெண்கள் அப்படின்னு குறிப்பா நம்மளோட சமுதாயத்து பெண்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஓகே. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு நண்பா. ஸோ இந்த நேரத்துல இந்த பதிவு வந்து பெண்கள் தினத்துக்கு நான் சொல்றது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஸோ அன்பு, தாய் அன்பு அல்லது ஒரு சகோதரியின் அன்பு, ஒரு மனைவியின் அன்பு, இந்த மாரி நம்மளோட சுத்தி நெறைய அன்புகள் வந்து இருக்கு. அதுதான் நம்மள இந்த அளவுக்கு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, வாழ வைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா, இதுதாங்க உண்மையான காரணம். இதோட சேர்த்து என்னோட இன்னொரு பகிர்வு மேல பின் பண்ணி வச்சிருப்பேன் பாருங்க. என்னோட நெகிழ வச்ச ஒரு அனுபவம் அப்படின்னு. அதுலயும் வந்து ஒரு தாய் அன்பின் ஒரு 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 வெற்றிக்குண்டான குடும்பத்தின் வெற்றிக்குண்டான கல்வி பாதையின் வெற்றிக்குண்டான ஒரு விஷயம் வந்து அதுல அனுபவமாக இருக்கும். இந்த மாதிரி பெண்கள் வந்து சாதிக்க முடியும். பெண்கள்னால மற்றவர்களும் சாதிக்க முடியுன்ற ஒரு விஷயம் வந்து அங்க மட்டும் இல்ல. இவிடெக் அகாடமி மூலியமாக என்னோட பயிற்சியில இருக்கிற நிறைய அஃபிலியேட், நிறைய வர்த்தகர்கள், நிறைய ஸ்டூடண்ட் மென்டார்ஸ் வந்து அதுல முக்கால்வாசி பேரு எஸ் அதுவும் பெண்கள் தான். ஸோ அவங்களுக்கும் என்னோட இந்த வாழ்த்தும் வணக்கங்களையும் வந்து கண்டிப்பாக சமர்ப்பிச்சுக்கிறேன். நண்பா இன்பத்தை உங்களோட கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள்
மாற்றினாள் பெண் விண்ண